அனைவருக்கும் வணக்கம். எல்லை மீறும் கர்நாடகா என்ன காரணத்துக்காக மூன்று பேரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளியே வந்திருக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுடைய வழக்கறிஞர் அணி கூட்டம். இதில் உதயநிதி பேசின கேவலமான பேச்சு, இதை பற்றி வீடியோக்குள்ளே பேச போகிறோம். ஆர்வி உதயகுமார், மார்க்கண்டேயன், நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரி லிஸ்ட்டில் பெருசாக போயிட்டுருக்கு. நடிகை திரிஷா அவர்களை இழுத்து வச்சு ஒட்டு மொத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ஏது, தமிழக வெற்றி கழகம் சைட்லேருந்து வந்த ரியாக்ஷன், ஏன் கர்நாடகா விஷயத்தில் இன்னும் முதலமைச்சர் வாயை திறக்கல அப்படின்ற விஷயத்தை நம்ம விரிவாக பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் அந்த கமெண்ட்டை தள்ளினீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. சரி, இப்போ ஓகே. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு 4-5 பேரை கூட்டாக வச்சுக்கிட்டு இனத்தோட தான் சேரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருப்பாப்புல. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. காரணம் என்னென்னா அவருக்கு இன்றைக்கி ரொம்பவே பொங்கிருச்சான். இன்றைக்கி வைகை இந்த மாதிரி குப்பையாக கிடக்கிறதுக்கு, காவிரி ஆறு இன்றைக்கி கர்நாடகா தண்ணி தராமல் இருக்கிறதுக்கெலாம் ரொம்பவே அவருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருச்சான். நான் தெரியாமல் கேட்குறேன், கோடிக்கணக்கான திரள் நிதி வாங்குனீங்களே, என்ன பண்ணுறீங்க? என்றைக்குனாவது ஒரு நாள் நாங்கள் நாம் தமிழர் தம்பிகள் இந்த இடத்த நாங்கள் வேலை பார்க்குறோம், இந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணுறோம், இன்றைக்கி சின்ன சின்ன கட்சிகள் கூட ஏதோ நல்லது செஞ்சுட்ருக்காங்க, கண்ணுக்கு மறைவாக பண்ணுறாங்க, பண்ணலை, வெளியில் தெரியுது, தெரியலைன்றது வேற. இவ்வளோ பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற பேரில் வச்சுக்கிறீங்களே தவிர, வாங்குற காசெல்லாம் வீடு மேலே வீடு கட்டி மாடி மாடி சேர்த்து வச்ச சீமானே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பென்ஸு காரு இதெல்லாம் நீங்கள் போகிறீங்க. ஆனால் உங்கள் தம்பி இன்னும் நட ரோட்டில் கிடக்குறாங்க, சீமான் அண்ணன். அதை எட்டி பாருங்கள். மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நல்லா உட்காந்து நான் கத்திட்டு போயிட்டேன், என் தொண்டையை வத்திட்டு போயிட்டேன் அப்படின்றதுக்கெலாம் வேலை கிடையாது. மக்களுக்கு இறங்கி நல்லது செய்யணும், அது ஓகே. இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சீமான் மாதிரியான ஆட்களை யாருமே நம்பாதீங்க. இன்றைக்கி புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மேலெல்லாம் நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். தமிழக வெற்றி கழகம் அவ்வளோ தூரம் கூட்டணிக்கு கூப்பிட்டோம், பெட்டி தரல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த கட்சிக்கு நான் வரமாட்டேன்னு போனவர், ரைட்டா? அதே போல் வேல்முருகன் அவரெல்லாம் நான் ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. என்னைக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் பிள்ளைங்களை இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த ஹக் பண்ணுற ஒரு விஷயத்த அசிங்கமாக பேசினாரோ, நீங்களாம் மனுஷனா மதிக்கிறதுக்கே உங்களுக்குலாம் வேலை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்படியே போயிடுவோம். அந்த கொங்கு தேசிய மக்கள் கட்சி, தனியரசாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நம்ம அப்படியே ஒதுக்கிடுவோம். இன்றைக்கி மேட்ருக்கு வருவோம். திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞருக்கு கூட்டம். இதுக்கு முன்னால் தமிழக அரசு நம்மளுடைய உதயநிதியை கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க, கேவல பேச்சுக்கு. அவங்க அதை அப்படியே என்ன மாத்துறாங்கன்னா, விவசாயிகளுக்கு நான் போராடிட்டேன், என்னை இது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயில் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. அட கருமமே, நீ பொம்பளை கேஸ்லாம் உள்ளே போனேன், இதுவே ஊருக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் உதயநிதியோட ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி பேசியிருக்காப்புல. என்ன பேசியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி அவங்களுடைய உயர்மட்ட குழு அப்படின்ற ஒரு கூட்டம் கூடுது. ஆனால் பாருங்கள், ஒரு 2-3 நாளாக அறிவாலயத்தில் அப்படி 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னே வெளியில் தெரியாமல் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இப்போ செயல் தலைவராக ஆக போகிறாப்புலையா கனிமொழி பார்த்தீங்கன்னா இணை பொதுச் செயலாளராக ஆக போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓய்வு, வேறு வழி இல்லை, இனி சட்டமன்றத்துக்குலாம் நுழையவே முடியாது. அவங்க குடும்பத்தோட கடைசி முதலமைச்சர் அப்படின்ற உருவத்தில் ஸ்டாலின் தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்றனால எப்படியாவது கட்சியை மாற்றி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பதவி கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இருக்கிறது பூராமே 70 வயசுக்கு மேலே இல்லை. இனி என்னத்தை அதுக்கு பதவி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நாங்களும் கொஞ்சம் ஜென்சிஸ்லாம் வச்சுருக்கோம், அவங்கள வச்சு நாங்கள் கட்சியை ரன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்ன உடனே இன்றைக்கி வழக்கறிஞர் கூட்டம். இதில் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்களா, நிறைய வகையான தீர்மானம். என்னென்ன தீர்மானம் அப்படின்னா, முதல்ல கைது பண்ணதுக்கு எதிராக தீர்மானமா. எனக்குலாம் கைது பண்ணது ஒரே காமெடியாக இருந்துச்சுங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வண்டியில் போனேன்னாப்புல. ஆடப்பாவிகளா, கண்ணு முன்னாடி பார்த்தோம், காவல்துறை வந்தோடனே கக்கூசில் போய் ஒளிஞ்சவர் நீனு. ஊர் முழுக்க மா சுப்பிரமணியம் உன் பேரை அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறாப்புல. அன்னே காவல்துறை வரையும் உடனே நீ கக்கூஸ் போடி பேர் ஒரு 10 நிமிஷம் சொல்லி கோர்ட்டு திறக்கிற வரைக்கும் நான் பேசிடுறேன். கோர்ட்டு திறந்தோடனே நம்ம வக்கீல் உள்ளே போயிடுவாப்புல, உள்ளே போய் உங்களுக்கு ஜாமீனை போட்டுருவாப்புல, நீ வெளியில் வந்துடலாம், நம்ம கெத்தாக போயிடுவோம். உன்னை வண்டியிலேயே கூட்டிகிட்டு போனாலும் ஜாமீன் வாங்கிடுவாங்க, நீ உள்ளே போகிறதுக்குள்ள உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடும்னு சொல்லி பேசினதை லவுட் ஸ்பீக்கரில் பேசிட்டாப்புல, ஊரே கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் காமெடியாக இருந்தோம். எனக்குலாம் ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு காமெடியாக நீங்கள் கைது பண்ணது. காவல்துறை வண்டிலாம் எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது, அதெல்லாம் பஞ்சு மெத்த மாதிரி நாங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு போவோம்னு சொன்னது. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களை நீங்கள் இன்னும் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க திமுக அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டு, கர்மம் தீர்மானம் என்னத்தை வேணாலும் நீங்கள் நிறைவேற்றிட்டு போங்க, அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய உயர்மட்ட குழு மூலியமாக இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மீண்டும் முதர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த ஆட்சியை நம்ம கவுத்து விட்றணும். பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதம் தான். 6 மாதம் நாங்கள்லாம் டைம் கொடுத்தோம், ஓடு உயிர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதில் 3 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 3 மாதம் தான் டயம் இருக்குன்னு வேறு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கணக்குக்கு வர்றாங்க. பார்ப்போம், ரைட்டு, என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி திமுக அப்படின்ற கட்சியை பொறுத்த வரைக்கும்
அங்கே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கன்றதை தாண்டி வேற கட்சி ஆள் இல்லை அப்படின்றனால அவ்வளோதான் இன்னைக்கு திமுக. எப்படி ரெட்டையில கருகி போச்சோ அதே மாதிரி சூரியனும் அஸ்தமனம் ஆயிடுச்சு. அதனால நம்ம அது இனிமேல் திமுக அப்படின்ற இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. ரைட், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் போராட்டம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2வது நாளாக வந்து அந்த மக்கள் உண்ணாவிரத போராட்டம், அவங்களுடைய அந்த சுட்டு கொண்ட ஒரு விஷயம் அப்படின்றது உண்மையிலே வந்து லேஸ்பட்ட காரியம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே தெரியாமல் நுழைஞ்சிட்டோன்னு வைங்களேன், உடனடியாக கண்ணை கட்டி தூக்கிட்டு போய் உட்கார வச்சு இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சரி ரைட்டு, இந்தியாவிலேருந்து தெரியாமல் சீன எல்லையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கேயும் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு கண்ணை கட்டி வீடியோ அனுப்பிவிடுவாங்க. இதுதான் உலகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வழக்கம், வேற வேற நாடுகளுக்கே இருக்கிற வழக்கம். ஆனால் பாருங்க, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மிகப்பெரிய தண்ணி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. முந்தா நாள் வாட்டாள் நாகராஜ் வந்து மிகப்பெரிய அளவில் பேசியிருக்காரு, தமிழகத்தில் தண்ணி வேணும்னு காலை வைக்கிறவனை கொள்ளுடான்றாரு. அதனால தான் அவரை வந்து காவல்துறையினர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் வன்முறையை தூண்டுற ஒரு பேச்சா இருக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு நடத்துகிற சில ஜாதி கட்சிகள் அப்படின்ற ஒரு பேரில் இன்னைக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழக மக்களையும் சரி, கர்நாடகா எல்லை பகுதியில் வாழ்கிற மக்களையும் சரி. அப்போ நான் தண்ணி கேட்டால் உன்னைய கொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த கர்நாடகா வந்து இன்னைக்கு கையில் எடுத்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். மாடு மேய்க்கிறதுக்காக தன்னுடைய மாடுகளை வனப்பகுதிக்குள்ளே தெரியாமல் போயிடுச்சு. ரைட்டு, தெரிஞ்சு போச்சோ தெரியாமல் போச்சோ இல்லை வீம்புக்குனே மேய விட்டுருக்காங்களோங்க, இது விவசாயிகளுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும், அந்த மாட்டோட வயிறை நெப்பணுமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ரைட்டு, நீ என்ன செஞ்சுருக்கணும், விட்டுட்டாங்க, கைது பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் நீ இப்படி இல்லை அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத விசாரியாதுன்னா பார்த்த உடனே எந்த மாநிலத்துக்காரங்கன்னு தெரியாமல் யாரும் நினச்சி நீ தீவிரவாதி மாதிரி வந்து சுட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா, தெரிஞ்சே தமிழர்களை சுட்டு கொண்டிருக்கீங்கன்னா அப்போ இரு மாநிலத்துக்கு ஒருக்கான வன்முறை நீங்கள் ஏற்படுத்த பார்க்குறீங்களா? அப்போ கர்நாடகா வந்து இன்னைக்கு என்ன மாதிரியான கேள்விலாம் கேட்கலாம். இதுக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போகிறாரு? காங்கிரஸ் ஆளுகிட்டு இருக்கிற ஒரு மாநிலம். இன்னைக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சியில் இருக்குது. இதுக்காக வந்து நம்ம எப்போவுமே வந்து கூட்டணியில் இருக்குது நம்மலாம் பேசக்கூடாது அப்படின்றதுலாம் வேலை கிடையாது. அங்கே செத்து போனவங்க நம்மளுடைய தமிழர்கள். அப்போ இன்னைக்கு அன்புமணியிலேருந்து எல்லா கட்சிக்காரங்களும் இன்னைக்கு அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுங்க, அவங்கள வந்து கைது அந்த சுட்டு கொண்டவங்க மேலே வந்து விசாரணை வைங்க, சிபிஐ விசாரணை வைங்க, எதுக்காக சுட்டு கொண்டாங்க. அப்போ இன்னைக்கு தமிழகத்துக்கு உயர்மட்ட குழு வந்து தண்ணி திறக்க சொல்லி 15 நாளைக்கு 15 டிஎம்சி தண்ணி திறந்து இன்னைக்கு ஆணை வந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு தான் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் விஷயத்தில் இறங்குவேன்னு சொல்லிட்டு கர்நாடகா வந்து தீவிர வன்முறையை கையில் எடுக்குதுன்னா அப்போ இரு மாநிலங்களுக்கும் இப்போ ஒருவேளை இங்கே இருக்கிற கர்நாடகாக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளுக்கு கர்நாடகாக்காரங்களா இருக்கலாம், இந்த பக்கம் தெலுங்கானாவாக இருக்கலாம், அந்த பக்கம் ஆந்திராவாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது மாநிலங்களுக்கு உண்டான அந்த நட்பு தன்மையை இதை போக்குற விஷயமா இருக்கு. இதை நம்ம வந்து கர்நாடகாவை வன்மையாக கண்டிக்கணும். இதுக்கு உடனடியாக டிகே சிவகுமார் இறங்கி வந்து பேசணும். எல்லாருமே கேட்குற மாதிரி இன்னும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் வாயை திறக்காமல் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே கேட்குறீங்க. எனக்கும் அதே சந்தேகம் தான். மிகப்பெரிய அளவில் காங்கிரஸுக்கு கடிதமே எழுதியிருக்காரு விஜய் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. கர்நாடகாவில் அந்த இறந்து போன 3 தமிழர்கள் குடும்பத்துக்கும் நீதி வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சைடில் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அமைச்சர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு, அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு. பாருங்க, இன்னும் அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் வந்து லோடிங்கில் இருக்குது, நடக்க போகுது. ஏன்னா இது வந்து லேஸ்பட்ட காரியம் கிடையாது. தண்ணி தராங்க, தரல, அப்போ மிரட்ட பார்க்குறாங்களா? கர்நாடகம் வந்து இன்னைக்கு தமிழகத்தை வந்து வஞ்சிக்குதா அப்படின்றத தாண்டி வர 16, 19, 20 2 நாளில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து இங்கே வர்றாரு. தென் மாநிலங்களுக்கான முதலமைச்சர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு குழு கூட்டம் நடக்குது. கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, எல்லா தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர் அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டமாக போட்டு சில மாநிலங்களுக்கான விஷயத்தை வந்து ஆலோசிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஒருவேளை இங்கே இருக்கிற கர்நாடகாக்காரங்களுக்கு அங்கே மாதிரி இங்கே ஏதோ நடந்துருது அப்படின்னா இந்த கர்நாடகா பார்த்துட்டு சும்மா இருக்குமா அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க மக்களே. நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.